சரி, சாயந்தரம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா உனக்கு செல்ஃபோன் கொடுப்பாங்களா விளையாட? எல்லாரும் வீட்டில் செல்ஃபோன் யாரெல்லாம் பார்ப்ப? கை தூக்கு பார்க்கலாம். இவ்வளோ பேர் செல்ஃபோன் பார்ப்பியா? தாத்தா வீட்டுக்கு போனால் பார்ப்பியா? சரி, என்ன பார்ப்ப அதில்? அதே என்ன பார்ப்ப அந்த செல்ஃபோனில்? என்ன பார்ப்பேன்னு கேட்டேன். நாடகம் பார்ப்பியா ஃபோனில்? சரி, உட்கார். சந்துரேந்திரி, நீ என்ன பார்ப்ப ஃபோனில்? பொம்மை படம் பார்ப்பியா? சரி, உட்காரு. சாருவேந்திரி, சாருமதி, நீ என்ன பார்ப்ப? பொம்மை படம். சரி. நிர்மலா, எங்கள் அம்மா பார்க்கும்போது அதை போய் நாங்கள் பார்ப்போம். என்ன பார்ப்பாங்க உங்கள் அம்மா? மேலே தள்ளி தள்ளி பார்ப்போம். யூடியூப்பு பார்ப்பீங்களா? டிக்டாக்கு. சரி, ஆக்சுவலாக செல்ஃபோன் நம்ம பார்க்கலாம், நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அதில் வச்சு கேம் விளையாடுறது, சில பேர் பார்த்தீங்கன்னா கேம் அப்படியே ரொம்ப அதில் மூழ்கி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. விளையாடக்கூடாது, செல்ஃபோனில் கேம் விளையாடக்கூடாது, ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடக்கூடாது. கவனி. அடுத்து தேவையில்லாதது நாடகம் படம் அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. உனக்கு பாட சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது, இந்த பாடம் புரியலை, ஏதாவது தெரியல, வீட்டில் படிக்கும்போது உனக்கு திடீர்னு இதிலேருந்து ஏதாவது சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன செய்யலான்னா, அதை உங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு ஃபோனில் எடுத்து பார்க்கலாம். இந்த ஏதாவது ஒரு பாடத்தில் சந்தேகம் இருந்தால் பக்கத்தில் ஆசிரியர் இருக்க மாட்டாங்க. நீ வீட்டில் இருக்கும்போது படிக்கும்போது ஆசிரியர் இருக்க மாட்டாங்க, இப்போ தெரியாது. இப்போ சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம், ஃபோனில் அந்த பாடத்தை எடுத்து போட்டு பார்க்கலாம், அதை படித்து பார்க்கலாம். ஆனால் மற்றபடி வேறு எதுவுமே ஃபோனில் பார்க்கக்கூடாது. சரியா? இன்னையிலேருந்து வீட்டிலையும் சொல்லிடு, உங்கள் அம்மா அப்பாக்கிட்டையும் நான் சொல்லிடுறேன்.